ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ஒன்றல்ல ரெண்டல்ல 6 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 6 படங்களோட கதை என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இப்போ ஒரு மினி ரிவ்யூவாக பார்க்கலாம். 6 படங்களில் சிம்புதேவன் இயக்கிய போட், விஜய் மில்டன் இயக்கிய மலை பிடிக்காத மனிதன், பாரி இளவழகன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இயக்கிய ஜமா, RGK அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இயக்கிய வாஸ்கோ ட காமா, ராமச்சந்திரன் என்பவர் இயக்கிய பேச்சி, அப்புறம் ஆனந்த் இயக்கி நடித்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு 6 படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல நம்ம சிம்புதேவன் இயக்கிய போட்டு பற்றி பேசுவோம். சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு, மதுமிதா, கௌரி கிஷன், சின்னி ஜெயந்த், MS பாஸ்கர் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த படம் போட். கதையும் கூட வித்தியாசமானது. 1943ஆம் வருஷம் ஜெர்மானிய விமானங்கள் சென்னைக்கு கொண்டு வீச வர போகிறாங்கன்னு ஒரு தகவல் பரவ, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நடுக்கடலில் ஒரு போட்டில் போய் தஞ்சம் அடைந்தாங்க. அந்த நடுக்கடலில் அந்த போட்டில் இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த போட் கதை. இன்னும் விரிவாக சொல்லப்போனால் ஒரு போட்டில் 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க. எடைக்கு அதிகமாக காரணமாக போட் உடஞ்சி கவிழக்கூடிய நிலைமை வருது. மழை புயல் ரொம்ப மிரட்டுது. அப்புறம் சுறா சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த 10 பேரும் தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது கதை. ஆனால் படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னா காமெடி. சிம்புதேவன் படம், யோகி பாபு நடிச்சிருக்காங்க, சின்னி ஜெயந்த், MS பாஸ்கர், மதுமிதா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆர்வமாக போனோம்னா இந்த படம் கொஞ்சம் சீரியஸாக நகருது. இது உயிர் தப்பிக்கல்பட்ட கதை அப்படின்னால கருத்து, நிறைய தத்துவம், ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு போகிறதுனால காமெடி பெரிய அளவில் இல்லை. இதுவே போட் படத்தினுடைய ஏமாற்றமாக இருக்கிறது. அடுத்து விஜய் மில்டனுடைய மலை பிடிக்காத மனிதன். அந்தமானில் விஜய் ஆண்டனியை கொண்டு போய் நிறுத்திட்டு, நீ பழைய மாதிரி எந்த வேலையும் சேர்க்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு வராரு அவருடைய லீடரான, இல்லைன்னா அவருடைய பெரிய அதிகாரியான சரத்குமார். ஆனால் மீண்டும் ஆக்ஷனில் இறங்குறாரு விஜய் ஆண்டனி. எதுக்காக ஆக்ஷனில் இறங்குறாரு, அவர் எதுக்காக அந்தமானில் கொண்டு போய் விட்டாங்க, அந்த ஆக்ஷனால் என்ன நடக்கு அப்படிங்கிறது மலை பிடிக்காத மனிதன் படத்துடைய கதை. அந்தமான் சம்மந்தப்பட்ட காட்சிகள், ஆக்ஷன், அதெல்லாம் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆனால் முழு கதையும் பார்த்தா பெரிய அளவில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனி, கௌரவ வேடத்தில் சரத்குமார், சத்யராஜ் இருந்தால் கூட ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. காதல், காமெடி, ஆக்ஷன் அப்படின்னு நிறைய இருந்தால் கூட படத்தில் பார்வையாளர்களை பிடிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து புதுமுகங்கள் நடிப்பில் ராமச்சந்திரன் இயக்கிய பேச்சி. இதில் நமக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னா காயத்ரி சங்கர். ஒரு 5 நண்பர்கள் கொல்லிமலையில் நடு காட்டில் ஒரு அட்வென்ச்சருக்காக ஒரு டூர் போகிறாங்க. அவங்களுக்கு கைடு மாதிரி நடத்துகிறாரு பாலசரவணன். அப்போ சில அமானுஷ்யங்கள் நடக்கிறது, சில மர்மங்கள் நடக்குது. அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா பேச்சி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த பேச்சி எங்குது யார், அவங்க எதுக்காக இவங்களை துரத்துறாங்க, அவங்க அந்த பேச்சிகிட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா, காட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது பேச்சி படத்தோட கதை. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போனால் உண்மையிலே நிறைவே தரக்கூடிய படம் பேச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த காடு சம்மந்தப்பட்ட காட்சிகள், கதைக்களம், பேச்சி யாருங்கிறது, அப்புறம் துரத்தல், கிராஃபிக்ஸு, குறிப்பாக சவுண்டு, இதெல்லாம் அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு, மீசைய முருகு படத்தில் ஆதி தம்பியாக நடித்த ஆனந்த் இயக்கி அவரே கதை நாயகனாக நடித்த படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. தலைப்பு தக்கபடி இது நட்பு, அவங்களுடைய கலாட்டா, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த நட்பு உடைஞ்சதா, பின்னால் என்னவானது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவும் அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் சொல்லியிருக்க படம். ஒரே காலனி, ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜி அப்படின்னு ஒரு நண்பர்கள் வளர்ந்தாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் முடித்த பிறகும் அவங்க ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதில் நிறைய தடைகள் வருது. அந்த நட்பு உடையுது. ஹீரோவான ஆனந்த் சிங்கப்பூர் போகிறாரு. அவர் மீண்டும் திரும்பி வந்தாரா, அந்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்தார்களா, அந்த நட்பு என்ன ஆனது அப்படிங்கிறது நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தோடைய கதை. இந்த படம் என்ன அப்படின்னா யூத், கல்லூரி மாணவர்கள், காதலர்கள், இவங்களுக்கு பிடிக்கக்கூடிய நிறைய சீன்கள் இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சிங்கப்பூர் காட்சிகள் கொஞ்சம் இழிவாக இருந்தால் கூட படத்தோட கிளைமேக்ஸ் அதை நிறைவு செய்கிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அடடா நம்மளுக்கு இந்த மாதிரி நண்பர்கள் இல்லையே அப்படின்னு ஃபீல் வரும். இல்லைன்னா அடடா நம்மளுக்கு இப்படி ஒரு நண்பர்கள் இருந்தாங்களே, அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த வகையில் ஒரு நல்ல நிறைவை தரக்கூடிய படமாக நண்பன் ஒருவன் வந்த பிறகு இருக்குது. புதுமுகம் RGK இயக்கத்தில் நகுல், அர்த்தனா, ஆனந்தராஜி, முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் நடித்த படம் வாஸ்கோ ட காமா. KS ரவிக்குமாரும் இருக்கார். சிலவங்க சினிமாவில் புதுசாக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எதையாவது செய்வாங்க. ஆனால் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகாத படம் வாஸ்கோ ட காமா அப்படின்னு சொல்லலாம். காமெடிங்கிற பேரில் ஏதோ புதுசாக சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு புதுமுக இயக்குனர் NGK. ஆனால் எதுவுமே படத்தோட ஒட்டலை, நம்மளுக்கு சிரிப்பை தரலை. இந்த வாரம் 6 படங்களில் ரொம்பவே வித்தியாசமான படம், அழுத்தமான படம், மன நிறைவை தரக்கூடிய படம் அப்படின்னா ஜமா சொல்லலாம். ஜமா அப்படி என்ன அப்படின்னா தெருக்கூத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரூப்போட பேர் தான் ஜமா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஜமாவை பற்றி உள்ள கதை இது.
பாரி இளவழகன் இயக்கியிருக்கிறாரு. சேத்தன், அம்மு அபிராமி உட்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஜமாவில் பெண் வேஷம் போட்டு ஆடுகிறவர் பாரி இளவழகன். அவருக்கு ஆண் வேஷம், அதாவது குறிப்பாக அர்ஜுனன் வேஷத்தில் ஆடணும், அப்புறம் அந்த ஜமாவை கைப்பற்றி தான் அதை தலைவராகணும் இல்லை வாத்தியாராகணும்னு நினைக்கிறாரு. அது நடந்துதா அப்படிங்கிறது கதை. பாரி இளவழகன் அந்த பெண் வேஷம் போட்டு நடிக்கிறது, அந்த தெருக்கூத்து சம்மந்தப்பட்ட காட்சிகள், அந்த வாத்தியார் வரக்கூடிய சேத்தனோட நடிப்பு, அவர் சம்மந்தப்பட்ட சீன்கள்லாம் ஒரு பெரிய மனநிறைவை தருகிறது. இந்த படம் பார்த்தா ஒரு தெருக்கூத்து நம்ம பார்த்த மாதிரி, இல்லை தெருக்கூத்து கலைஞனுடைய வாழ்க்கையை நம்ம புதுசாக அறிஞ்சிக்கிட்ட மாதிரி நல்ல ஃபீலிங்கை தருகிறது.